அனைவருக்கும் வணக்கம். தெய்வ மகளின் விகாஷ்னியின் அன்பான வணக்கம் உங்கள் எல்லாருக்கும். இன்னைக்கு விகாஷ்னிக்கு பிறந்த நாள். ஒரு வீடியோ தொகுப்பு உங்களுக்காக நான் கொடுக்குறேன். ஏன்னா என்னுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நம்ம விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து நம்முடைய குமரவேல் ஐயா வந்து நம்ம இல்லத்துக்கு வந்திருக்காங்க. என்னுடைய பிறந்தநாள் விழாவுக்காக அண்ணனை நான் வந்து ரொம்ப அன்பாக வருகன்னு வரவேற்கிறேன். அப்படி இன்னொரு விஷயமும் இருக்குது. நாம் வந்து ஆன்மீக பணியாக அம்பாள் அலங்காரம் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. பிறகு நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணிட்டு இருக்கோம். கிராமமா போய் இல்லந்தோறும் இறை வழிபாடுன்ற ஒரு விஷயம் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 13 ஊரை நம்ம தொட்டுட்டோம். ஏங்கன்னா 13 ஊர், 13 கோவில், 13 கிராமம்னு கூட சொல்லலாம், சொல்லிட்டே போய்க்கலாம். ஆனா 13 கிராமத்துல வெற்றி தான் இல்லையாங்கண்ணா, மாபெரும் வெற்றியில தான் முடிஞ்சிட்டு இருக்கு. இது சில விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கிராமமா போய் சொல்லிட்டு இருக்கிறோம். இதை ஏன் நான் வந்து ஒரு வீடியோ மூலமா எடுத்து போட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா வந்து வீடியோ பார்த்தா என்ன பண்ணுவாங்க, மக்கள் தள்ளி பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு செல் எடுத்து வீடியோ பார்ப்பாங்க, நல்ல ஒரு ஆன்மீக விஷயமா போயிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க, அடுத்த ஒரு விஷயம் தள்ளுவாங்க, வேற விஷயம் தவறாக வந்துடும். அப்போ மேலே பார்த்து அந்த ஆன்மீக விஷயம் மறந்துடும். அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணிருக்கிறோம்னா, கிராமமா போய் இந்த நல்ல விஷயத்த நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கிராமமா போய் நேரமெல்லாம் பார்க்காம, நைட்டு 10 மணி ஆனாலும் திரும்பி ரிட்டர்ன் வரும்போது லேட் ஆயிடும், அதெல்லாம் கூட பார்க்காம கிராமமா போய் இந்த இல்லந்தோறும் இறை வழிபாடு ஒரு கான்செப்டை எடுத்து நம்ம மறைஞ்சு போன பாரம்பரிய விஷயங்கள் நம்ம வந்து நேரில் போய் கொடுத்துட்டு இருக்கோம். இது பெரும் பாக்கியம். இதை அண்ணன் தான் ஆரம்பிச்சு வச்சாரு. கடந்த ஒரு 4 மாசமா, இது ஒரு வருஷமாவே போயிட்டு இருக்கு. ஆனா கிராமத்துக்கு கொண்டு போய் சேர்த்தது 4 மாசம் இல்லையாங்கண்ணா. கிராமத்துக்கெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது 4 மாசமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மாபெரும் வெற்றில போயிட்டு இருக்கு. அந்த ஒரு விஷயத்த முன்னிட்டு இன்றைய பிறந்தநாளியை முன்னிட்டு ஒரு விஷயத்த அண்ணன் வந்து நான் யோசனை பண்ணி பண்ணியிருக்கிறோம். அது என்னன்னா, இது வந்து ஒரு படிச்சு பார்த்தா நல்லா இருக்கும். இல்லந்தோறும் இறை வழிபாடுன்ற ஒரு விஷயத்த இதில் நீங்கள் படித்து பார்த்தா தெரியும். இதில் தனியாக உங்களுக்கு நான் அப்புறமா கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லந்தோறும் இறை வழிபாடு எப்படிலாம் பண்ணலாம், நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். லக்ஷ்மி பூஜை, சரஸ்வதி மா பூஜை, மகாலட்சுமி பூஜை, துர்கா பூஜை, விளக்கு பூஜை சொல்லி நிறைய பூஜைகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம போய் கிராமமாக அவங்க வீட்டிலேயே நம்ம போய் பண்ணி கொடுக்கலாம். நிறைய விஷயங்கள் ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்கள், சொற்பொழிவு பஜனை எல்லாம் நம்ம கொடுக்க போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த நாங்கள் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. இதை நாங்கள் வந்து அங்கே நேரில் பார்க்கும்போது அவங்க கையிலேயே கொடுப்போம். பிறந்தநாளை முன்னிட்டு இன்னைக்கு நாங்கள் அண்ணன் கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து அவர் கையால் லான்ச் பண்ண போகிறாங்க. அவர் தான் எனக்கு கொடுக்கணும். இன்னைக்கு அவர் கையில் நான் பண்ண வச்சிருக்கேன். நல்லா பார்த்துக்கோங்க. இல்லந்தோறும் இறை வழிபாடு 14வது இடத்துலேருந்து இது ஆரம்பிக்கும் போது போகிறவங்க எல்லார் கையிலும் நாங்கள் இதை கொடுக்க போகிறோம். ரொம்ப நன்றி அண்ணா. இது மாதிரி புதுசெல்லாம் யோசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். அந்த வகையில் அம்பாள் சொல்லாத இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. உண்மையிலே இது ஒரு நல்ல விஷயம்தான். இன்னைக்கு 14 அன்னைக்கு இதை நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம். சரியாங்கண்ணா? ஒரு 2 வார்த்தை நீங்களும் பேசிடுங்க. இந்தாங்க, அப்படியே கூட நீங்கள் பேசலாம். இப்போ நம்ம கிராமமாக போய் கத்துறோம், தொண்டை வலிக்கு கத்துறோம். ஆன்மீகத்தை மீட்டு எடுக்கணும், ஆன்மீகத்தை காப்பாற்றணும், எல்லாத்தையும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களும் எல்லாத்துக்கும் எடுத்து சொல்கிறோம். ஆனால் அவங்க காதில் வராங்கிறாங்க, அடுத்து என்ன பண்ணலாங்கிறது அவங்ககிட்ட இருந்து வரமாட்டேங்குது. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ணி போகிற கிராமத்தில் கொடுத்து, நீங்கள் அடுத்து எந்த ஊரில் பண்ணலாம், எந்த ஊரில் இந்த சொற்பொழிவு பண்ணலாம், பஜனை பண்ணலாம், இந்த மாதிரி பூஜைகள் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நம்ம வெளியிட்டிருக்கோம். அண்ணன் வந்து வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் பேசுங்க, நான் வாங்கி காமிக்கிறேன், நீங்கள் பேசுங்க. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இப்படியாவது ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போம், ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம். வாழ்த்து, நன்றி. அதனால முன்னிட்டு அண்ணன் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்த லான்ச் பண்ணான்னு சொல்லி நாங்கள் தான் பேசி கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்னால் தான் இதை பற்றி பேசணும். ஸோ இன்னைக்கு இதை லான்ச் பண்ண போகிறோம். ஒரு கிராமத்தில் சொற்பொழிக்கு போகும்போது இது அவங்க கையிலே நான் கொடுப்பேன். உடனே புக் பண்ணுறவங்க அடுத்தடுத்த கிராமத்துக்கு நீங்கள் புக் பண்ணுங்க. நாமெல்லாம் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா, கூட்டு பிரார்த்தனை. எங்களோட முயற்சி அதுதாங்க, கூட்டு பிரார்த்தனை. நமக்கு ஒரு கஷ்டம்னா அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், ஏன் அப்படியே போறீங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்க, இறைவனை மனதார நினைங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுங்க, பஜனை பண்ணுங்க. நம்ம எங்கெல்லாம் ராமான்னு கூப்பிடுறோமோ, சிவான்னு கூப்பிடுறோமோ, அப்பரே பெருமானு கூப்பிடுறோமோ, எல்லாரும் வந்துருவாங்க. நம்பிக்கையோட பண்ணி பாருங்க, தெய்வம் நம்மளை கையே விட மாட்டாங்க. இது என் வாழ்வில நான் உணர்ந்த அற்புதமான நிகழ்வுகள். உங்களுக்கு நான் எல்லாமே நேரடியாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன உணர்ந்தனோ அதே மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய விஷயம்தான், என்னுடைய ஆசையே அதுதான். இதுக்கு மேலே சொல்ல வார்த்தை இருக்கன்னா கிடையாது. அதனால சிறு முயற்சி தான் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கோம். உங்களுக்கு எல்லாம் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இனிமே புக் பண்றவங்க ஒரு கிராமத்தில் நாங்கள் சொற்பொழிக்கு வரும்போது நாங்கள் நேர்லேயே கொடுக்குறோம். எல்லாமே வாங்கிட்டு அடுத்த இதுக்கு நீங்களும் புக் பண்ணுங்க. இந்த அற்புதமான இல்லந்தோறும் இறை வழிபாடு எல்லாருக்கும் போய் சேரட்டும். ஏங்கண்ணா? கண்டிப்பா.
ரொம்ப நன்றிண்ணா. நம்ம வீட்டுக்கு வருகை தந்து இந்த அளவுக்கெல்லாம் நம்ம வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். மாவு வெற்றத்தான் முடியும், இதுல எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னா ஒழிச்ச பலன் என்னைக்கு இருந்தாலும் அது வெற்றிலத்தான் முடியும். ஏன்னா நம்மளுடைய நியாயமான கோரிக்கை நிச்சயமா நிறைவேறும். பகவான் கிட்ட நாங்க ஒழிக்கிறோம், பலன் கிடைக்கும் இல்லைங்களா? எப்பவுமே தனியார் பிள்ளையா வந்து வீட்டுல எப்பவுமே பண்ணிட்டு இருப்பேன். ஐயன் சொன்னாரு, அம்மா நீ வந்து வீட்லயே பண்றதை விட கிராமமா போய் பண்ணுமா, 4 பேருக்கு போய் சேருட்டோம் என்ற ஒரே ஒரு நோக்கத்தினால இதை எடுத்து நான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாருமே ஒத்துழைங்க சரிங்களா? அது மட்டுமே போதுமானது. உங்க கிராமத்துக்கு நாங்க வரோம், எல்லாமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம். ஒரு கஷ்டமா, ஒரு வீட்டுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, லட்சுமி வரவே இல்லையா, குழந்தை யாரும் படிக்க மாட்டேங்கிறாங்களா, எல்லாருக்கும் அதை சேர்த்து நீங்க கூப்பிடலாம். எதுவா இருந்தாலும் இதே நியாயமான கோரிக்கைக்காக நான் வருவோம் சரிங்களா? சரி அண்ணா, சரிம்மா. ரொம்ப நன்றி அனைவருக்கும். எல்லாருமே பண்ணுங்க. இப்போ நான் ஒரு 4 பேருக்கு வேற சொல்லிடலாம். சொல்லு அண்ணே, பேச பாருங்க. இப்போ வந்துட்டு இந்த கூட்டு பிரார்த்தனை சொற்பொழிவு இதெல்லாம் பண்ணுறதுன்னா பெரிய மடாதிபதிக பெரிய சாமி சன்னியாசி வந்து பண்ணுவாங்கன்னு தான் இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிருவானந்த வாரியார்னு ஒருத்தருப்பார், கோயில் கோயிலாக போய் பேசுவார். இந்த மாதிரி சில பேர் படித்து தெரிஞ்சவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பண்ணுறதுக்கெல்லாம் கிராமங்களில் பண்ணுறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. அப்பவுமே பெரிய கோயில்களில் ஒரு விழாக்களில் கும்பாபிஷேகங்களில் ஒரு விழாவில் தான் பண்ணுவாங்க. இது அப்படி கிடையாது. நம்ம விகாசினி வந்து கிராமமாக போய் 10 பேர் 5 பேர் கொண்டாலும் சரி 2 மணி நேரம் இந்த நம்முடைய இறை வழிபாட்டை பற்றியும் நம்முடைய கலாச்சாரத்தை பற்றியும் நம்ம தொண்டை வலிக்க சொல்கிறோம். ரொம்ப சிறப்பாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதுக்கு உங்களுடைய ஆதரவு தான் முக்கியம். அவ்வளோ 5000 கொடுங்க, 10,000 கொடுத்தா தான் நாங்கள் வருவோம், வீட்டில் வந்து பணம் கொடுத்தா தான் நாங்கள் வருவோம், எங்களுக்கு அது கொடுத்தா தான் வருவோம், அதெல்லாம் கிடையாது.